பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. ஆண்டவருக்கு நினைவுபடுத்தக்கூடியதாய் நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். இங்க கொர்நேலியு என்ற ஒரு மனுஷனை குறித்து வேதப்பட்ட பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவதூதன் அவரை பார்த்து சொல்லுகிறான், உன்னுடைய ஜெபங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் அமைந்திருக்கிறது. ஒரு விஷயம் பாருங்களேன். ஏன் அப்படி என்ன ஸ்பெஷல்? இவர் ஜெபிச்ச ஜெபம் ஏன் ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்திச்சு? அவரை ஆண்டவருடைய உள்ளத்தை போய் ஏன் தொட்டுச்சு? பரலோகத்தை ஏன் அசைத்ததுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மேல இருக்கிற வசனங்களை வாசிக்கும்போது, கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனும் தன் குடும்பத்தார் அனைவரோடு கர்த்தருக்கு பயந்தவனும் அநேக தான தர்மங்களை செய்கிறவனாய் காணப்பட்டான். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆனா இன்னும் எங்களுக்கு பதில் வரலையே. அநேக நாள் கண்ணீர் வடிக்கிறோம், ஆனா இன்னும் எங்கள் ஜெபம் கேட்கப்படலையே. தேவனுக்கு நினைப்பூட்டுதலா எங்க ஜெபம் இல்லையேன்னு கலங்குறீங்களா? முதலாவது தேவ பக்தி உடையவர்களாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். குடும்பத்தோடு தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது கர்த்தர் சமூகத்துல நம் ஜெபம் கேட்கப்படும். இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் கொர்நேலியு இருந்தார். அந்த ஜெபங்கள் ஒரு நாள் தேவ சமூகத்தை எட்டினது, தேவனை அசைத்தது, நினைப்பூட்டினது. அவருடைய சத்தத்தை தேவன் கேட்டபடியினால அவனிடத்திலே தூதனை அனுப்பி உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. இன்னைக்கு உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணுமா? ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரை நோக்கி இடைவிடாமல் ஜெபிப்பதற்கும் தர்மங்களையும் தானங்களையும் செய்வதற்கும் உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் ஜெபங்கள் தேவ சமூகத்தில் நிச்சயமாய் கேட்கப்படும். வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியனில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். தேவ பிள்ளைகளே, உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் அமையணும்னா இந்த வேத வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசுனீர நன்றி அப்பா. எங்கள் ஜெபங்கள் உங்களுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இருக்கட்டும். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless.